லெக்சரராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ரேட்டுக்கு இந்த நேரத்துக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குது. கம்மியாக கொடுங்க கெஞ்சி கேட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சின்னதாக கூட மாறாது. நல்லா இருக்குது, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. ஹைவேல போகும்போது வரும்போது மக்களுக்கு வந்து வயிற்று உபாதைகள் இல்லாத உணவு வந்து நம்ம கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஆக்சுவலாக அந்த ஐஸ் வாட்டர் வாங்கலாம் தான் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சி மலைக்கோட்டைன்ட்டு மேல்மருவத்தூரில் இருக்குது. இவங்களோட உணவோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் வந்து ஆக்சுவலாக திருச்சி, தஞ்சாவூர், காரைக்குடி பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ பக்காவாக பண்ணுறாங்க. பட் 100% ஹோம்லி ஃபுட்டு. 3 பிரான்ச் இருக்காங்க உங்களுக்கு. இந்த 3 பிரான்ச்சுக்குமே இங்கேருந்து தான் ஹோம் ஃபுட்டாக வந்து அங்கேக்கே போகுது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, ஃபேமிலிட்ட சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குது. செட்டிநாடு பெப்பர் சிக்கன், செட்டிநாடு மட்டன் சுக்கா, இறால் ஃப்ரை, நண்டு ஃப்ரை, காடை ஃப்ரை, நாட்டுக்கோழி ஃப்ரை, நாட்டுக்கோழி மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் 65, சிக்கன் லெக் ஃப்ரை, இறால் ஃப்ரை, மூளை ஃப்ரை, மட்டன் போட்டி, மட்டன் ஈரல், அப்புறம் மட்டன் கோலா உருண்டை, அப்புறம் சொரா புட்டு, முழு நீல மீன், நெத்திலி மீன் 65, மீன் வறுவல், வஞ்சர மீன் வறுவல், குழம்பு மீன், சில்லி மீன், வவ்வால் ஃப்ரை, சீலா ஃப்ரை, கடம்பா மீன், முயல் பெப்பர் ஃப்ரை, வாவ், சிக்கன் இல்மா பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி, இளநீர் கீரு, சைவ ஸ்பெஷல் 65. மெனு கார்டே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இது தமிழ், இது வந்து இங்கிலீஷு. சூப்பராக இருக்குல்ல. ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 10 ரூபாலேருந்து பீடாலேருந்து 10 ரூபாலேருந்து அதிகபட்சமாகவே பார்த்தீங்கன்னா 210, 219 வரைக்கும் தான். பட் வந்து இப்போ கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்கறனால வந்து கொஞ்சம் ரேட்டு ஏற்ற போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. திருச்சி மலைக்கோட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ப்ளஸ் ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓனர் என்ன பேசுகிறேன் பார்ப்போம், குக்கிங்லாம் எப்படி பண்ணுறாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி டேஸ்ட் வைஸ் மட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட நேம் ராதிகா, திருச்சி மலைக்கோட்டை மெஸ். இது வந்து சென்னை திருச்சி ஹைவேல மதுராந்தகத்தை தாண்டி மேல்மருவத்தூருக்கு முன்னாடி 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இங்க இருக்கு. இந்த உணவகம் வந்து இருக்கு. இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா நம்மளது வந்து காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சி பெல்ட் சமையல் தான். இது மெயினா காரைக்குடி டேஸ்ட் வந்து இதுல இருக்கும். நம்ம திருச்சியில பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை தான் ஃபேமஸ். ஸோ அது நாங்க திருச்சினால அது ரிலேட்டடா வைக்கலாம்னு சொல்லி எய்ம் பண்ணி வச்சோம். அதே மாதிரி மலைக்கோட்டை அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது நம்மளோட தொழிலும் அது மாதிரி முன்னேறிட்டே மேல போகணுன்றதான் எங்களுடைய எய்ம். அதுக்காக தான் நான் இந்த உணவகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட டிகிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்ஃபில் நான் முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து மொஹமத் சதக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் லெக்சரராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கும் வந்து எனக்கு உணவு தொழில் தான் ஆர்வமே. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் அப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்துட்டு கேட்ரிங் போகணும்னு தான். ஆனால் எங்கள் பேரண்ட் வந்துட்டு எந்த கோர்ஸ் வந்துட்டு வேலிடாக இருக்குமோ அதில் சேர்த்து விட்டதுனால நான் அப்படியே அதில் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என் ஹஸ்பண்ட் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணனால இதில் சக்ஸஸ் பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த தொழில். நான் கோவிட் முன்னாடி 2020 ஸ்டார்ட் பண்ணது ஜனவரியில். ஆனால் அதுக்கு அப்புறம் வந்து கோவிட்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். 2022 நம்ம கூடுவாஞ்சேரியில் ஒரு பிரான்ச் போட்டு அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அது 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் ரன்னிங். இப்போ இந்த ஹைவேல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு 1 இயர் முடிஞ்சு 2வது வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பெரிய ஆண்டவர் சார். பரவாயில்ல சார், நல்லா இருக்குது சார். அது டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ரேட்டுக்கு இந்த நேரத்துக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குது. லீவு நாட்களே நம்மளுக்கு கிடையாதுங்க சார். நம்மளுக்கு வந்து 365 நாளும் எனக்கு ஹோட்டல் ஓப்பன் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவேன். எதுக்காக நான் கிளவுட் கிச்சனாக நான் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 3 ஹோட்டல்லையும் ஒரே டேஸ்ட் வரணும். டேஸ்ட்டுக்காக வேண்டி எல்லா மெயின் டிஷ்ஷையும் ஒரே கிச்சனில் ரெடி பண்ணி நம்ம 3 ஹோட்டலுக்கு அனுப்புகிறோம். எல்லா பிரான்ச்சில் போனாலும் எல்லாம் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சின்னதாக கூட மாறாது. அதுக்காக தான் நான் கிளவுட் கிச்சனே நான் பண்ணியிருக்கேன். கிச்சனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கெட் மசாலாவும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. பியூர்லி ஹோம்மேட் ஃபுட்டு தான். வீக்லி நாங்கள் வந்து மசாலா தயார் பண்ணி தான் நாங்கள் இது வந்துட்டு அரைக்கிறோம், உருவாக்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து மசாலா பிரியாணிக்கெல்லாம் கூட நம்ம காலையில தான் அரைப்போம். மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா நான் எங்களோட வயல்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுப்போம். இது அதே மாதிரி மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல இருந்து வரும், கொல்லிமலையில இருந்தா. மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே வந்து கொல்லிமலையில இருந்தா மந்த்லி ஒன்ஸ் வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது, விசிட் பண்ணுறது. நல்லா இருக்குது, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் மட்டன் தோசை, சிக்கன் தோசை,
எல்லாம் நல்லா இருக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மீன் குழம்பு, அப்புறம் கல் தோசை போட்டி காம்போ, அப்புறம் வந்து இடியாப்பம், அப்புறம் சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, ப்ரான் கறி தோசை, ப்ளஸ் வந்து அது கூட எய்தர் நாட்டுக்கோழி இருக்கும், இல்லாட்டினா பெப்பர் சிக்கன் இருக்கும். சைடிஷ் கேட்குறவங்க காலையில் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து விரும்புகிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சைடிஷ் இருக்கும். என்னன்னா மட்டன் சுக்கா, போட்டி, ஈரல், எய்தர் நாட்டுக்கோழி இல்லாட்டினா பெப்பர் சிக்கன், அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். மத்தியானம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கெட்டி தொக்கு இருக்கும், ஒரு 4-5 வகை தொக்கு இருக்கும். கருவாடு சம்பல் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கருவாடு சம்பல் இருக்கும், நாட்டுக்கோழி தொக்கு இருக்கும், சிக்கன் தொக்கு இருக்கும், அப்புறம் இறால் தொக்கு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு. ஒரு தடவை நாங்கள் வந்து காரைக்குடியில் ஒரு மெஸ்ஸில் போய் சாப்பிட்டோம். அங்கே வந்து அந்த தொக்கு ஐட்டம் வந்து எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி தொக்கு வந்து நம்மளும் பிளான் பண்ணால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆயில் வந்து நம்ம பியூர்லி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். எய்தர் சன்லேண்ட் இல்லாட்டினா கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சில சைட் டிஷ்க்கு வந்துட்டு நல்லெண்ணெய், அப்புறம் வந்து சிலதுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பியூர்லி ஹோம்மேடு கீ தான் யூஸ். செட்டிநாடு பெப்பர் சிக்கன் இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, செட்டிநாடு சிக்கன் மசாலா, அப்புறம் நாட்டுக்கோழி மசாலா, பிச்சு போட்ட கோழி வந்து நம்மளுக்கு ரொம்ப தரமா இருக்கும். செட்டிநாடு சிக்கன் போன்லெஸ்ல வந்து 65 இருக்கு. மட்டன்ல பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா, ஈரல், போட்டி, மட்டன் கோலா அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் சீ ஃபுட் பாத்தீங்கன்னா கிராப் இருக்கு, ப்ரான் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, சுறா புட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி. அப்ப அவைலபிளுக்கு ஏற்ற மாதிரி நெத்திலி வாங்குவோம், இல்லாட்டினா கடம்பா ஃபிஷ் வாங்குவோம், பாறை, சில சமயம் வஞ்சிரம், சீசன் டைம்ல எல்லாம் வஞ்சிரம், பாறை, அந்த மாதிரி நெத்திலி, கடம்பா, அந்த எல்லாமே நம்ம பண்றோம். இளநீர் பாயசம் ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து மஹேந்திரா சிட்டி தான் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் 2020ல ஸ்டார்ட் பண்ணது மஹேந்திரா சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச். செகண்ட் வந்துட்டு 2022ல கூடுவாஞ்சேரி. அது வந்து ஏன் அந்த கூடுவாஞ்சேரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட மஹேந்திரா சிட்டி பிரான்ச்சுக்கு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு இங்க வர்றதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு, எங்களுக்கு நியர்பை ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களை மோட்டிவேட் பண்ணனால நாங்க வந்து ஜஸ்ட் சோஹோ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லயே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்புறம் தேர்ட் பிரான்ச் வந்துட்டு இப்பதான் ஹைவேல நம்ம பண்ணிருக்கோம். ஹைவேல போகும்போது வரும்போது மக்களுக்கு வந்து வயிற்று உபாதைகள் இல்லாத உணவு வந்து நம்ம கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அது வந்து மக்கள் நல்லா விரும்புறாங்க. அதனால தான் நம்ம வந்து ஹைவேல சூஸ் பண்ணிருக்கோம். நைட் டைம்ல பாத்தீங்கன்னா பரோட்டா வெரைட்டிஸ் இருக்கும். பரோட்டால நார்மல் பரோட்டா இருக்கு, பன் பரோட்டா இருக்கு, அடுத்து காயின் பரோட்டா இருக்கு, கிழி பரோட்டா. கொத்துல பாத்தீங்கன்னா சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து, பிரான் கொத்து, எக் கொத்து, அந்த மாதிரி பண்றோம். நைட்லயும் நம்மளுக்கு வந்து போட்டி, ஈரல், அந்த கோம்போவோட கல்தோசை போட்டி, அது நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். கல்தோசை ஈரல், கல்தோசை மட்டன் சுக்கா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்குது. பிளஸ் வந்து கல்தோசை பிச்சு போட்ட கோழி, பியூர்லி சவுத் இந்தியன் ஃபுட்டா நம்ம பண்றோம். சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பண்றோம். வீக்கெண்டில் மட்டும் மட்டன் பிரியாணி நம்ம பண்ணுறோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி. நான்வெஜ் மீல்ஸ் வந்து 180 பண்ணுறோம், வெஜ் மீல்ஸ் 140 பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும் தான், அப் டு 250 வரைக்கும் தான். அதுக்கு மேலே நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணல. மக்களுக்கு வந்துட்டு அந்த ரேட்டை பார்த்த உடனே ஐயோ இன்ட்ரெஸ்ட் வராமல் போகக்கூடாது. ரேட்டு பார்த்தோன்னே ஓகே ரீசனபிள் ரேட்டாக இருக்குது, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப அமௌண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்ற ஃபீல் வரக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து ஓரளவுக்கு மினிமல் ரேட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க அப்படின்னா மதுராந்தகத்தை தாண்டி திருச்சி மலைக்கோட்டை மெஸ்ல ஹோம்லி ஃபுட் வந்து நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டை மெஸ்ல வந்து சாப்பிட்டுட்டு மேலே வளர்றதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். நெத்திலி கருவாட்டு சம்பல் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிவிடுவோம். மக்கள் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்து நெத்திலி கருவாட்டை வந்து சம்பல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்ட்டு. ப்ரான், பெப்பர் சிக்கன், நாட்டுக்கோழி, ஓகே பிச்சு போட்டு கோழி, ஓகே. இதுதான் குவான்டிட்டிலாம் இல்லைங்க, இதுதான் குவான்டிட்டியானா ஆக்சுவலாக வந்து டேஸ்ட்டுக்காக பார்க்குறதுக்காக நான் கேட்டிருந்தேன். அது வந்து கொடுத்துருக்காங்க, டேஸ்ட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் வந்து கருவாட்டு தொக்கு, அதை கருவாட்டு சம்பல்னாங்களே, அந்த கருவாட்டோட நீச்ச வாடையே இல்லை. நெத்திலி கருவாட்டு கருவாட்டு சம்பல் அட்டகாசமாக இருக்குது. அதாவது சில கருவாட்டு தொக்குல ரொம்ப உப்புலாம் ஹைப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. ஆக்சுவலாக குவான்டிட்டி இது இல்லைங்க, இது நான் கம்மியாக கொடுங்க கெஞ்சி கேட்டிருக்கேன். ஆமாம், மட்டன் ஈரல் போட்டு பண்ணியிருக்காங்க. மட்டன் ஈரல் டிப்பிக்கல் காரக்குடி டேஸ்ட்டு, ரொம்ப காரம்னு சொல்ல மாட்டேன். நான் ஃபீல் பண்ணது வரைக்கும் வந்து ஒரு ஹோம்லியாக இருக்குது. போட்டி, பியூர் போட்டி. அது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மண் சட்டி தான், மண் சட்டியில் மட்டும் போடுங்க. நாட்டுக்கோழியா? ஓகே, சிக்கன் தொக்கு, நாட்டுக்கோழி சிக்கன் தொக்கு, எல்லாமே தொக்கு தாங்க. தொக்குலேயே விளாட்லாம். அட்டகாசம், நல்லா கொஞ்சம் ஸ்பைசி தூக்கலாக, அது நவரசமாக இருக்குங்க. அந்த சிக்கனோட ஃப்ளேவரு நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுவோம். நல்லா கவனிக்கிறாங்க, வீடியோக்காக கவனிக்கிறாங்க. அங்கேயும் ஒரு கஸ்டமர் உட்காந்துட்ருக்காங்க, அவங்களையும் நல்லபடியாக தான் கவனிக்கிறாங்க. என்ன வேணும், எல்லாம் யாராவது தொக்கா இது என்ன வேணுன்றதை கேட்டு தான் இருக்கிறாங்க. ப்ரான் தொக்கு இதை சூப்பர், போதும். ப்ரான் தொக்கு
அடாடாடா வீட்டில் சமைக்கிற மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் செய்வாங்க பிரான் தொக்கு அப்படியே தான் இருக்குது. பிச்சு போட்ட நாட்டுக்கோழி நிறைய ஐட்டங்க, கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ஐட்டங்க இருக்குது. பட் நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். எம்மியாக இருக்குது. போட்டியை வந்து குக் பண்ணி நல்லா வந்து ஒரு ஆயில் ஃப்ரை பண்ணி கொடுத்துறாங்க. நம்மளுக்கு எப்படி ஒன்றும் செஞ்சு தராங்க. சூப்பராக இருக்குதுப்பா. ஆனியன் க்ரன்ச்சியாக இருக்குது. நல்ல ஒரு வறுத்து எறாவை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். எறாவை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து என்னதுப்பா மட்டன் குழம்பு பாருங்கள், டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்குது. மட்டன் குழம்பு ஊற்றுங்க. ஓகே போதும்ப்பா. ஆக்சுவலாக மட்டன் குழம்போடவே வந்து பீசஸோடு போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மட்டன் குழம்பை பாருப்பா 3 பீஸ் வந்துடுச்சு. ஊர் சைட் சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சென்னை ஸ்டைலில் ஃபுட் ஆட்டமாக இருக்குமான்னா இல்லை. நல்லா நம்மளை அப்படியே காரைக்குடி திருச்சி அங்கே தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த ஒரு டெல்டா டைப்பில் வந்து தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டை கொடுக்குறாங்க. குழம்பு அதை பொறுத்த வரைக்கும் ஸ்பைசினஸ் ஹெவியாக இல்லை, பட் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. எறாவை நான் வந்து இன்கம்ப்ளீட்டாக விட்டேன். எறா பொறுத்த வரைக்கும் சிக்கன் தொக்கா இதை போட்டுருங்க. போதும் போதும்ப்பா. சிக்கன் தொக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஒரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி சர்வீஸ் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. எறா நல்லா வந்து ஒரு மாடரேட்டான சைஸ் தான். எறா பெரிய சைஸ் சொல்ல மாட்டேன், மாடரேட்டான சைஸ் தான். குக் பண்ணியிருக்கிற விதம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 அடுப்பு வந்து ஒரு அடுப்பு கேஸ் அடுப்பு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடுப்பு வச்சுருக்காங்க. கட்டையை தான் போட்டு அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லு மனம் சூப்பராக இருக்குது. எறா வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை எறா. அண்ட் தென் பட் இதுக்கு முன்னாடி வந்த தொக்குங்கள்லாம் விட இவர் கம்மி தான். இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் வந்து தலைமை ஏறிக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு தொக்கும் பேசுது. ஆனால் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். சாப்பிட போதும்பா போதும். மீன் குழம்பு மட்டும் கொடுக்கும். மீன் குழம்பு ட்ரை பண்ணும். ஒரு வந்து சிக்கனை கூட வந்து நல்லா வந்து கேட்டிங்கன்னா அந்த குழம்பு தொக்குல வச்ச சிக்கன் தான் எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி தராங்க. இவங்களோட ப்ளஸ்ஸு மசாலா தாங்க. அதுவும் விறகு அடுப்பில் சமைக்கிறது. மத்தி மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். பாத்திரமா எப்படி இருக்குன்னு. மீன் குழம்பு சப்பு கொட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து தொக்குகள் வேறு கொடுத்துட்டாங்க, இது வேறு கொடுத்துட்டாங்க. சைட் டிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியில் இருக்குது. எல்லாமே ஒரே ருசியில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ருசி, ஒவ்வொரு மசாலா. ஊரில் போய் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் தான். நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சிக்கன்லேயே வந்து வேறு ஒரு ஐட்டம் தாங்க, சாரி பேர் மறந்துட்டேன். பிரெஸ்ட் பீஸாக இருந்தாலும் சக்க பீஸாக இருந்தாலும் இந்த மசாலாவோட பிளெண்டை வந்து அடிச்சிக்க முடியல. இது வந்து எல்லா வயசு தரப்பினரும் சாப்பிட்லாம். ஹெவி காரமாக அடித்து நான் நூற்றுறதுலாம் இல்லை. நல்லாயிருக்கு. ஒரு டீசெண்டாக ஒரு நல்லாவே எல்லோரும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இங்கே கொடுக்குற அந்த 170 ரூபாய்க்கு வந்து வறுத்து நாட்டுக்கோழி, பிச்சு போட்ட நாட்டுக்கோழி. எல்லா பாலும் 6 அடிக்காதீங்கப்பா. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஹோட்டலு. சத்தியமாக ப்ரொமோஷனும் எதுவும் இல்லை. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரையான பிளேஸ். இனிமேட்டாக நெக்ஸ்ட் வீடியோ நண்பா அடுத்த பதிவு சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் கார்த்திக். ஓகே பாய்.